ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம உடுமலை குக்கிங்கில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோதுமை போண்டா ரொம்ப சுவையாக கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை மாவு போண்டா பண்ணுறதுக்கு நான் பாருங்கள் ஒரு 150 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது சேர்க்கும்போது போண்டா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது போண்டா கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெயும் குடிக்காது. அதுக்காக இது கூட பாருங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலையும் மல்லியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பாருங்கள் ரொம்ப பொடிசாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்க்கும்போது போண்டா கூட சேர்ந்து முருகிரும், வாயிலெல்லாம் கடிபடாது. அதனால் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்குறோம், மிளகாய்த்தூளும் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறோம். இப்போ இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, நிறைய சேர்க்க வேண்டாம், 2 பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நல்லா பிசைஞ்சோன்னா போண்டா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முதலையே மொத்தமாக தண்ணியை ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க. பசஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பசஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ போண்டா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா வரும். அதுக்காக சூப்பராக வரும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பசஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. திக்காக இருந்துச்சுன்னா போண்டா ஹார்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் இந்த பதத்துக்கு, இந்த மாதிரி பதம் பார்த்தீங்களா, எடுத்து போடுறதுக்கு வசதியாக இந்த பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு, பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு, எண்ணெய் நல்லா சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு போண்டா கலக்கி வச்சுருக்க மாவு பொருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டுக்கோங்க. நான் குட்டியாக தான் போட்டுட்ருக்கேன். இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி. பார்த்தீங்களா, ஈவினிங் டைமெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி செய்து குழந்தைகளுக்கு கொடுங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் நீங்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கோதுமை மாவில் வீட்டிலையே ஈஸியாக செய்திடலாம். போட்டு உடனே திருப்பாதீங்க. ஒரு நிமிஷம் ஆனவுடனே பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு, நல்லா முருகி செவந்து பொன்னிறமாக வந்துச்சு, பபிள்ஸும் ஓரளவு அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச கோதுமை போண்டா, நல்ல கிறிஸ்பியான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான சுவையில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.